வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ். இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. திடீர்னு பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 295 ரூபா பிடிச்சிருக்காங்க, காணாமல் போயிருக்கு. எதனால் காணாமல் போயிருக்குன்னு நிறையா பேர் குழம்பிட்டு இருக்காங்க. எதனால் போயிருக்குன்னு சொல்லி புலம்பல் நிறையா பேர் இருக்குது. எப்படி எடுத்தாங்க இந்த 295 ரூபாய் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க. எதனால் இந்த 295 ரூபா பிடிச்சிருக்காங்க, காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐ வாங்கினா, ஏதாவது ஒரு பொருள் இஎம்ஐலாம் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அதில் லிங்க் செஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து மாதம் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டில் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. இப்படி எடுக்கும்போது 5ஆம் தேதி இந்த இஎம்ஐயில் கட்ட வேண்டிய உங்கள் தொகையை 4ஆம் தேதிக்கு முன்னாவே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கணும். அப்படி போடவில்லை என்றால் இந்த 295 ரூபாய் போவதற்கான வழி இதில் தான் இருக்குது. ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வந்து நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய முழு விரிவாக்கம், இதனுடைய விரிவாக்கம். இந்த அமைப்பு வந்து நிதி மேலாண்மை மேம்படுத்துவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினால் அமைச்சிருக்காங்க இந்த அமைப்பை. இந்த அமைப்பு என்ன வந்தோன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த 5ஆம் தேதி கட்ட வேண்டிய அதாவது அந்த தொகையை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடலின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அமைப்பு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 250 ரூபாய் பிடிப்பம் செய்வாங்க. இந்த 250 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி 45 ரூபாய், 18% போடுவாங்க. 18% போட்டிங்கன்னா 250 + 45 295 ரூபாயை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த அமைப்பு மூலமாக எடுத்துக்குவாங்க. இதுதான் உண்மையான ஒரு தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். உங்கள் சுரேஷ்குமார்.